2021 சட்டப்பேரவை தேர்தலில் சூழ்ச்சியால் தான் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி கடந்த கால தேர்தல் தோல்விகளை பட்டியலிட்டு 2011 தேர்தலில் கலைஞர் இருந்தபோது கூட எதிர்க்கட்சி வரிசையில் திமுகவுக்கு இடமில்லை என கடிந்துரைத்துள்ளார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல வேறு 2 லட்சம் வாக்குகளிலே 43 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்தோம். அதனால் ஆட்சி இழந்து இன்னைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கின்றோம். அதுவும் யார் சூழ்ச்சியால் அந்த வாக்குகள் இழக்கப்பட்ட என்ற விவரத்தையும் அவர்கள் சொன்னார்கள். 2011 2020 வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 1991 திமுக 2 இடம் தான் வெற்றி பெற்றது. திமுக 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. நம்முடைய அம்மாவுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அனைத்தும் வெற்றி பெற்றது. ஒரு சரித்திர சாதனையை படைத்தோம். அதற்கு பிறகு 2006 நாம் 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றோம். 2001 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இதை புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. பிரதான எதிர்க்கட்சி கூட கிடைக்கல. அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார். அப்பவே உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடம் இல்லை.